லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இல்ல. நயன்தாரா. இங்க பாருங்க எனக்கு வந்து நெறைய மக்கள் வந்து என்ன தொடர்ந்து வந்து என்னுடைய வளர்ச்சிய பார்த்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த மாரி இனிமேல் யாரும் என்ன அழைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நயன்தாரா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நயன்தாரா அப்படின்ற ஒரு பேரு வந்து நீங்க என்ன குறிப்பிடுற மாரி இருக்கு. அதுவும் இல்லாமல ஆரம்பத்துலேருந்து வந்த என்னுடைய ஜர்னி, என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய அது ஒரு மாரி எமோஷனல் கனெக்ட் ஆவுது. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு சொல்லும்போது, வேற யாரையோ சொல்ற மாரி இருக்குங்க. என்ன கூப்பிடுற மாரியே இல்ல. இத்தன நாள் நீங்க வந்து எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நான் அந்த மாரி சொல்றது உங்களுக்கு வந்து ஒரு வேள ஏன்னா நீங்க கொடுத்த பட்டம் தான். அந்த பட்டத்த நான் வேணான்னு சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் எனக்கு நயன்தாரா அப்படின்ற இந்த பேர் தான் ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நெறையா ஆடியன்ஸ் வந்து சிலர்லாம் வந்து ஐ மீன் நயன்தாராக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவான ஆட்கள் இருந்தாலும், ஹேட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா? நாங்க எங்கங்க அவங்கள வந்து லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னோம் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாய்ங்க. என்னதான் சொன்னாலும் ஐ மீன் வுமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ல ஆரம்பத்தில ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் குடுத்து, அந்த படம் எல்லாம் ஹிட் ஆனதும் சரி, அவங்க தைரியமா பண்ணதும் சரி, ஏன் அறம்லாம் வந்து என்னைக்கும் வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த மாரி வந்து வுமன் சென்ட்ரிக் படத்த எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு ஃபீமேலா வந்து ஹிட் குடுத்தது வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே அவங்களுக்கு வந்து நயன்தாரான்ற பேர் தான் புடிச்சிருக்கு அப்படின்னா, ஓகே தாராளமா அப்படியே வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாரியும் ஃபேன்ஸ் நெறைய பேசிட்டு இருக்கிறாங்க.